இதுவரைக்கும் அனன்யா பட்டோட அம்மா சுஜாதா பட் தான் முன்னால கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 2001 எம்பிபிஎஸ் படிக்கிற குழந்தை அது. என் பொண்ணு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரன்னு வந்துச்சு. என் பொண்ணு திரும்ப வரல. நான் கேஸ் கொடுக்க போனேன். பெல்தங்கடி போலீஸ் இந்த கேஸை எடுத்துக்கல. என்ன அடிச்சு துரத்திட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்கு. உன் பிள்ளை யாரோடையாவது ஓடி போயிருப்பாங்கன்னு தவறா பேசி அனுப்பியிருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் கோயில்ல வீரேந்திர ஹெகடே கிட்டயும் இதை பத்தி பேசியிருக்காங்க. அந்த ஆளும் அதே பதில தான் சொல்லியிருக்காங்க. உங்க பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கேஸை எடுத்துக்கல. அவங்கள ஆளை வச்சு அடிச்சிருக்காங்க. கோயிலுக்கு வெளியவே ஆளை வச்சு அடிச்சு அந்த பொம்பளை 3 மாசம் கோமால போய் கோமால இருந்து வெளியே வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணிருக்காங்க. அந்த பொம்பளை இத்தனைக்கும் சிபிஐல ஒரு ஸ்டெனோகிராஃபரா இருந்தவங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல, அதாவது அவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செய்யற ஒரு ஆளுக்கே இந்த நிலைமை அப்படின்னா வேறவங்க விஷயத்தெல்லாம் எண்ணி பாருங்க தோழர். கேஸ்ல நீங்க தர்மஸ்தலா சுத்தி முத்தி எங்க இருந்து எலும்பு கூடி எடுத்தாலும் தயவு செஞ்சு என் டிஎன்ஏவோட அது மேட்ச் பண்ணி பாருங்க. 24 வருஷமா என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க தோழர். இப்போ உன் குழந்தை இறந்துட்டாமா, இந்த மாதிரி ஏதோ ஆச்சு இறந்துட்டா அப்படின்னா கூட அவங்க மனசு ஆறிடும். ஆனா 25 வருஷமா தான் குழந்தை உயிரோட இருக்குதா, செத்து போச்சா, என்ன ஆச்சு, செத்தா எப்படி செத்தா, எங்க புதைச்சாங்க, எதுவுமே தெரியாம ஒரு தாய் 25 வருஷமா எப்படி உயிர் வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவு நரக வேதனை இம்சை அனுபவிச்சிருப்பாங்க. இத்தனைக்கும் இவங்க எல்லாம் சாமியாருங்க. கேட்டா நான் தான் சாமின்னே சொல்லுவானுங்க. ஆனா சாமி பேர்ல பண்றது எல்லாமே அக்கறமும் அட்டுழியம்.